யுத்தத்தின் 15ஆம் நாள். யுத்தத்திற்கான சங்கநாதம் ஒலித்துவிட்டது. இன்று துரோணன் வீழ்ந்து வெற்றி கதவு திறக்கட்டும். சக்கரவர்த்தி யுதிஷ்டரே, துரோணன் வீழ்ந்தான் என்றால் விரோதியர் தோல்வி உறுதியாகிவிடும். தந்தை உதிர்த்த வார்த்தைகள் சரியானதாகும். யுவராஜர் பீமனின் புதல்வர் கடோத்கஜன் சத்ருக்களின் இரு அக்ரோணி சேனையை நாசமாக்கினார். மண்ணில் சாயும் சமயத்திலும் ஒரு அக்ரோணி சேனையை நாசமாக்கியே சாய்ந்தார். தற்பொழுது எதிரியருடைய சேனை நமது சேனைக்கு சமமானதே. அங்க தேசத்து அரசரின் சக்தி அஸ்திரமும் கூட பிரயோகிக்கப்பட்டு விட்டது. இனி நமது வெற்றிக்கு தடையாக நிற்பது ஒரே ஒரு மாவீரர் மட்டுமே, குரு துரோணர். குருதேவரை வதைப்பதென்பது இலகுவான காரியம் அன்று. அவர் அற்புத அஸ்திரங்களை பகவான் பரசுராமரிடம் பெற்றவராவார். வில்லை விட்டு அவற்றை அவர் பிரயோகிக்கவில்லை. காலம் கனியும் வேளையில் அவற்றை அவர் நிச்சயம் பிரயோகிப்பார் என்று எண்ணுகிறேன். என் புத்திரன் கரத்தால் துரோணன் மடிய வேண்டும் என்பது விதியாகும். அவன் என்னை எதிர்க்கட்டும். இன்றைய போரில் அவன் புஜங்கள் துவழ்ந்து போகும். அன்பு திருஷ்டத்யும்னா, இன்று நீ எனக்கு அருகில் நிற்க வேண்டும். துரோணனை நீ வதைத்தெறிய வேண்டும். ஆகட்டும் தந்தையே. இன்றைய யுத்தத்தில் எவ்வகையிலேனும் குரு துரோணாச்சாரியார் மடிய வேண்டியது அவசியம் துருபதரே. மகாதேவா! இன்று எஞ்சியுள்ள திருதராஷ்டிரர் புதல்வர்களுக்கு இந்த துரோணன் கவசமாவார். அவர்கள் உயிருக்கு பங்கம் விளைவிக்க எவரேனும் எண்ணம் கொண்டால் அன்னாரின் அங்கம் கொய்யும் என் கரம். இதுவே இன்றைய தின போரின் என் சங்கல்பம். துரோணா, நட்பினை அடியோடு அழித்த துரோகியை, புதல்விக்கு இணையான துருபத கன்னிகையின் மானம் காக்க தவறியவன் நீ. அநியாயம் இழைத்த கையவர்களின் அணி சேர்ந்த நயவஞ்ச கண்ணி. இனி வருத்தத்தை விடுத்து வில்லுயர்த்தி யுத்தம் நடத்து. உசிதமான வார்த்தை மித்திரா. ஆனால் நான் என்னுடைய கரம் கொண்டு உன்னை வதைக்க வேண்டாம் என்று எண்ணுகிறேன். எனில் என்னுடன் போர் புரியுங்கள் குருதேவரே.
என்னுடைய ஜனன லட்சியமே தம்மை வதைப்பதாகும். ஒன்று தம்முடைய சங்கல்பம் என்று நிறைவேறும், இல்லையெனில் என் லட்சியம் ஈடேறும். உன்னுடைய ஜனன லட்சியம் ஈடேற வேண்டுமாயின் உன்னுடைய குரு தன் அஸ்திரங்களை தியாகம் செய்ய வேண்டும். என் அஸ்திரங்களை தியாகம் செய்ய வைக்கும் திறனானது என்னிடம் கல்வி பயின்ற எனது சீடர்களில் எவருக்கும் இல்லை. நீ அஸ்திரங்களை தியாகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. பிராணனுக்கும் மேலான தர்மத்தை என்றோ நீ தியாகம் செய்து விட்டாய். துரோணா, நீ எனது குருவின் பெருமையை, உனது பிதாவான மகரிஷி பரத்வாஜரின் பெருமையை சாய்த்து விட்டாய். யுத்தம் புரி துரோணா, என்னுடன் யுத்தம் புரிவாயாக. மன்னித்து விடு மித்ரா. நெருங்காதே. தந்தையே, சித்தப்பா, துக்க செய்தி ஒன்றை எடுத்து வந்தேன். மகாராஜா துருபதரை துரோணாச்சாரியார் வென்றுவிட்டார். அவரை மண்ணில் சாய்த்து விட்டார். மகாராஜா துருபதர் வெற்றி அடையவில்லை. ஆனால் அவர் புதல்வன் திருஷ்டத்யும்னன் நிச்சயம் வெற்றியை ஈட்டுவார். அதற்கு துவம்சம் செய்யும் குரு துரோணாச்சாரியார் தனது அஸ்திரங்களை தியாகம் செய்ய வேண்டும். இல்லையெனில் நம்மால் வெற்றி பெற இயலாது. வாழ்வனைத்தும் செய்த புண்ணியம் போரில் அவருக்கு கவசமாக விளங்கும். அதனை எவராலும் தகர்க்க இயலாது. அவர் அஸ்திரங்களை தியாகம் செய்ய என்ன வழி இருக்கின்றது? ஒருவேளை அஸ்வத்தாமன் மரணித்தானேயானால் துரோணர் நிலைகுலைந்து தனது அஸ்திரங்களை தியாகம் செய்வார்.